எங்களுக்கு அதிமுகவை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா உருவெடுத்துட்டு வர்றோம். கிட்டத்தட்ட ஏறத்தாழ 1.5 கோடி உறுப்பினர்கள் கட்சியில என்டிஏ கூட்டணியில் இருக்க தலைவர்கள் நீங்க நல்லா உத்து நோக்கி பாத்தீங்கன்னா இந்த வடிவேல் இப்படி போய் கிட்ட பார்த்து காட்டிக்குவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்கும் பட்சத்துல எடப்பாடி அவர்கள் வந்து வெட்கப்பட வேண்டிய தருணம் அது. அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு, அதனுடைய தலைவர்கள் அறிமுக மாநாடு. அந்த இடத்துல வந்து கட்சியை தோற்றுவித்த நிறுவன தலைவர்களோட புகைப்படம் எல்லாம் வேலை செய்ய வேண்டியதுல அந்த ஒரு டிராமாவை பண்ணக்கூடிய தலைவர் எங்க தலைவர் கிடையாது. உண்மையாலுமே அவருக்கு கீழ் இருக்கிறவர்கள ஒரு நல்ல விதமான அரசியல்வாதிகளாகவும் மக்களுக்கான அரசியல்வாதிகளாகவும் அதிகாரத்தையும் பணபலத்தையும் நோக்கிய அரசியல் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியுடைய மாநாடு மதுராந்தகத்தில் நடந்தது. ஆனா அது அதிமுக தலைமையிலான கூட்டம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த கூட்டம் நடந்தது. அந்த மாநாட்டை பத்தி விமர்சனம் தமிழக வெற்றி கழகமோ அதை சார்ந்த தலைவரோ 2ஆம் கட்ட தலைவர்களோ எந்த விமர்சனம் அல்ல. அப்ப நீங்க பிஜேபிக்கு கூட்டணிக்கு போறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஆளுகின்ற திமுக அரசுக்கு கைகூலியா இருக்கக்கூடிய ஒரு சில சமூக வலைத்தளத்தை சேர்ந்தவர்கள் விமர்சனத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதிமுகவை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா உருவெடுத்துட்டு வர்றோம். கிட்டத்தட்ட ஏறத்தாழ 1.5 கோடி உறுப்பினர்கள் எங்க கட்சியில் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஓட்டு வாங்கி கொடுத்தாலே இன்னைக்கு ஆளுகின்ற கட்சியும் இதுக்கு முன்னால் ஆண்ட கட்சியும் தமிழகத்துல அட்ரஸ் இல்லாம போயிடுவாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில என்டிஏ கூட்டணியில் இருக்க தலைவர்கள் நீங்க நல்லா உத்து நோக்கி பாத்தீங்கன்னா இந்த வடிவேல் இப்படி போய் கிட்ட பார்த்து காட்டிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்கும். மிகப்பெரிய ஒரு வல்லமை மிக்க ஒரு ஆளுமை மிக்க தலைவர்லாம் அங்க கிடையாது. பிஜேபி பாமக ஒரு பிரிவான அன்புமணி, டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில ஒரு சாதி வாரியான ஓட்டு மட்டும் தான் இருக்குது. அதை தவிர்த்துட்டு நீங்க அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எங்க சிறந்த ஒரு சில காலங்களா எங்க அவங்க மக்கள் பணியாற்றினாங்க, எந்த போராட்டத்துல போய் கலந்துக்கிட்டாங்க, எந்த அரசு சார்ந்த விஷயங்கள்ல வந்து அவங்க கோரிக்கையை வச்சாங்க, என்ன அறிக்கைகள் விட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜீரோ தான். எதுவுமே இது வரைக்கும் பண்ண கிடையாது. ஜான் பாண்டியன் அவர்கள் எடுத்துக்கோங்க, ஒரு சாதிய கட்சியான அவரு இது வரைக்கும் என்ன அவங்க விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அவங்க மக்களுக்கு அவர் என்ன பண்ணாருன்னே தெரியாது. ஜான் பாண்டியன் வந்து உண்மையாலுமே மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவர். அதுக்கு அடுத்தது ஏசி சண்முகம் இருக்காரு. அவரு வேலூர் மாவட்டத்துல ஏதோ கொஞ்சம் அங்க இருக்கிற ஒரு சில கிராமங்கள்ல கட்சி வளர்த்துக்கிட்டு அவர் ஒரு மாவட்டம் சார்ந்த வேலூர் மாவட்ட கட்சி தான் அவரு. தமிழக லெவல்ல அவருக்கு வந்து ஓட் பேங்கே கிடையாது. ஏசி சண்முகத்தோட நிலைமை அப்படி இருக்குது. டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து அவருக்கு ஓட் பேங்க் இருக்குது. ஐஜேகே சொல்லவே வேண்டியதில்லை. திமுக கூட்டணியில் இருக்கும்போது ஒரு எம்பியா இருந்தாரு. அதை தாண்டி அவருக்கு இருக்கக்கூடிய சொத்து, அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை வச்சு ஜாதி பின்புலத்தை வச்சு இது வரைக்கும் ஒரு சேர்மனோ, ஒன்றிய சேர்மனோ, மாவட்ட சேர்மனோ கூட அதற்கு தகுதி இல்லாத ஒரு கட்சியோட தலைவர் அவர் இருக்காரு. அவர் என்ன இது வரைக்கும் மக்களுக்கான கோரிக்கை போராட்டங்கள் முன்னெடுத்தாருன்னு எனக்கு தெரியல. இப்படி திருமாரஞ்சி சமூக வலைத்தளத்தில் மட்டும்தான் திருமாரஞ்சி வந்து பேசுவாரு. அதை தவிர்த்து எந்த ஒரு மக்கள் ஆர்ப்பாட்டத்துக்கும் போராட்டத்துக்கும் சிறை சென்றதாவோ ரோட்ல போய் ஆர்ப்பாட்டம் பண்ணதாவோ எனக்கு தெரியல. இப்படி ஒவ்வொரு தலைவருமே நேற்று அந்த மேடையில இருந்த பிரதமர் அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டு இருந்த தலைவர்கள் யாருமே ஒரு பெருசா மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவங்க கிடையாது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு தலைக்கணக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த மேடையை வந்து அலங்கரிக்கிறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிம்பமாக தான் நான் பாக்குறேன். அதிமுக எடுத்துக்கோங்க, நேற்று நடந்த அந்த என்டிஏ கூட்ட தலைமையிலான அந்த மாநாட்டுல மனசு சொட்டு சொல்றேங்க, எனக்கு தோணுது உண்மையாலுமே ஒரு வலி வேதனை மிக்க செயல் என்னன்னா அந்த பிளெக்ஸ்ல பேனர்ல உண்மையாலுமே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய போட்டோவோ இல்ல எம்ஜிஆர் அவர்களுடைய போட்டோவோ அண்ணா போட்டோவோ இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அது உண்மையா இருக்கும் பட்சத்துல எடப்பாடி அவர்கள் வந்து வெட்கப்பட வேண்டிய தருணம் அது. அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு, அதனுடைய தலைவர்கள் அறிமுக மாநாடு. அந்த இடத்துல வந்து கட்சியை தோற்றுவித்த நிறுவன தலைவர்களோட புகைப்படம் இல்லாம நீங்க என்ன மாநாடு நடத்தி கிழிக்கிறீங்கன்னு தெரியல. ரெண்டாவது, பிஜேபியோட கைகோர்த்ததன் மூலியமா எடப்பாடியார் அவர் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருக்காரு. பிஜேபி கூட்டணி வெளிவந்ததுக்கு அப்புறம் எடப்பாடியார் அவர்கள் எஸ்டிபி மாநாட்டில் கலந்துக்கிட்டு அவர் சொன்ன வார்த்தை இப்ப வரைக்கும் இஸ்லாமியர் மறக்க மாட்டாங்க. 2026 மட்டும் இல்ல 2031 கூட நாங்க பிஜேபி கூட்டணி வைக்க மாட்டோம், இது ஆண்டவன் மீது சத்தியம் அப்படிங்கிற மாதிரியே வசனம் பேசினாரு. ஆனா இன்னைக்கு அதே பிஜேபியிடம் மண்டிட்டு கூட்டணி அமைச்சிருக்காரு. இஸ்லாமியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா எடப்பாடி மீதும் அவர் சார்ந்த அதிமுக மீதும் நம்பிக்கை இழந்துட்டு வர்றாங்க. உண்மையாலுமே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான இயக்கம் எதுவும் தெரியாம அவங்க தவிச்சிட்டு வர்றாங்க. எல்லாருமே இஸ்லாமியர்களை பயன்படுத்தி மைனாரிட்டி ஓட்டை கவர் பண்றதுக்கு தான் பாக்குறாங்களே வெளியே இஸ்லாமியர்களுக்கு உணர்வுபூர்வமா களத்தில் இறங்கி அவங்களுக்கான செயல் திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் அவருடைய கோரிக்கையிலையும் ஆதரிக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கிடையாது. ஆண்ட கட்சியும் ஆள்ற கட்சியும்
தமிழக வெற்றி கழகத்தை நம்பி இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர் எல்லாமே இன்னைக்கு படையெடுத்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. வருகின்ற காலங்களில அனைத்து மதங்களுக்கும் உரிய ஒரு கட்சியான தமிழக வெற்றி கழகம் உருவெடுக்கும். என்டிஏ கூட்டணியில 2024 இருந்தவங்க தான் ஜான் பாண்டியன், ஏசிஎஸ், ஐஜேகே, பாரிவேந்தர் எல்லாருமே இருந்தாங்க. இவர்கள் எல்லாம் பார்க்கும்போது 2024 எடப்பாடிக்கு எதிராக இருந்தாங்க, டிடிவி எடப்பாடிக்கு எதிராக இருந்தாரு, என்டிஏ கூட்டணி இருந்தாங்க. ஆனா எடப்பாடி தனியா நின்று தேர்தலை சந்திச்சாரு. ஆனா இன்னைக்கு அதே தலைவர்கள் அதிமுக கூட்டணி தலைமையிலான கூட்டணியில கையை தூக்கி ஸ்டேஜில் நின்று இருக்காங்க. பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் அவங்களோட கொள்கைகளும் அவங்களோட கூட்டணி தர்மமும் மிகவும் ஒரு முரண்பாடான ஒரு விஷயமா இருக்குது. முரண்பாடுகளும் மர்மங்களும் ஒரு கேலிக்குறியான ஒரு விஷயங்களும் நிறைந்த அந்த மாநாட்டு மேடை பற்றி தமிழக வெற்றி கழகமும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தலைவர்களும் எதற்காக விமர்சனம் பண்ணணும்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு 1008 வேலை இருக்குது. உண்மையாலுமே களத்துல மக்கள் கூட இறங்கி ஒவ்வொரு போராட்டங்களிலும் அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன தலைவர்களும் சின்ன சின்ன நிர்வாகிகள் தொண்டர்களும் கலந்துட்டு இருக்காங்க. 234 தொகுதியிலையும் எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்கள் போராட்ட களத்துல நிக்க முடியாது. எல்லாரும் கேட்கிறாங்க, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஏன் வெளியே வர மாட்டார் போராட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு. ஒரு தலைவர் என்பவர் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு தலைவராக இருந்து அவளை வழிநடத்தி மக்களுடைய கோரிக்கைகளுக்கும் போராட்டங்களுக்கும் தேவைகளுக்கும் களத்தில் இறங்கி போராடுவர்களாக களத்தில் இறங்கி நிற்பவர்களாக உருவாக்குவதுதான் ஒரு தலைவரோட வேலையை தவிர்த்து ஒவ்வொரு பகுதியிலும் தலைவரே போய் இறங்கி வேலை செய்ய வேண்டியதில்லை. அந்த ஒரு டிராமாவை பண்ணக்கூடிய தலைவர் எங்க தலைவர் கிடையாது. உண்மையாலுமே அவருக்கு கீழ் இருக்கிறவர்கள ஒரு நல்ல விதமான அரசியல்வாதிகளாகவும் மக்களுக்கான அரசியல்வாதிகளாகவும் அதிகாரத்தையும் பணபலத்தையும் நோக்கிய அரசியல் இல்லாம மக்கள் தேவையையும் மக்கள் குறைகளும் நோக்கிய மக்களுக்கான அரசியல்வாதிகளை மாத்திட்டு இருக்காரு. அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒவ்வொருவருமே மக்களுக்காக இன்னைக்கு களத்தில் நிற்கிறாங்க. சின்ன சின்ன போராட்டங்களா இருக்கட்டும், சின்ன சின்ன மக்கள் தேவைகளா இருக்கட்டும், கலெக்டர் ஆபீஸ்ல போய் பார்த்தா ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்லயும் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு தோழராவது அங்க இருப்பாங்க. மக்களுக்கு ஏதாவது கோரிக்கைனா ஒரு தேவைனா ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல போய் அந்த அதிகாரியோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஊடகங்களுக்கு தெரியாது. ஆளுகின்ற கட்சிகிட்ட காசை வாங்கிக்கிட்டு பெரும் தொகையை வாங்கிக்கிட்டு வாடகை வாய்களா இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல தமிழக வெற்றி கழகத்தோட கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ் எப்படி அவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. தலைவர் தான் இறங்கி செய்யணும்னா எங்க தலைவர் எத்தனை தொகுதியில போய் செய்ய முடியும்? எல்லா தொகுதியிலுக்கும் எங்க தலைவர் முகந்தா அடையாளம் என்று சொன்னாலும் கூட ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அரசியல் மயப்படுத்திட்டு இருக்காரு. அரசியலை கண்டு ஒதுங்கின இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு அரசியலுக்குள்ள ஈர்த்து உள்ள வராங்க. அதுக்கு ஒரே காரணம் தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் தான். தமிழகத்தில் இந்த அளவுக்கு இளைஞர்கள் அரசியல் ஆர்வம் விட்டுருக்காங்கன்னா அதுக்கும் ஒரே காரணம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அவர்கள் தான். இப்பேற்பட்ட உன்னதமான ஒரு தலைவரை, மக்களுக்கான ஒரு தலைவரை எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியெல்லாம் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க, மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்காங்கன்னு எனக்கு எல்லாமே தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிச்சயம் 2026 அனைத்து தாய்மார்களுக்கான ஒரு தலைவராக, அனைத்து இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பையும் ஒரு சுகாதாரத்தையும் ஒரு தரமான ஒரு கல்வியும் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்கள் பதவி ஏற்பார் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த ஒரு அரிதான ஒரு கருத்தை நோக்கி எதிர்நோக்கி தொண்டர்களாகிய நாங்க அவர் பின்னால படையெடுத்து நிக்கிறோம். இது எந்த கோபம் நினைச்சாலும் தடுக்க முடியாதுங்கிற சொல்லிட்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்க மங்கள மகேஷ்.